ஹலோ பிரதர், என்ன தற்கொலை பண்ணிக்க போறியா? இதை விட பெட்டர் பிளேஸ் இருக்குது, வா நான் காட்டுறேன். குடு. வேணாஞ்சி, குடிச்ச உடம்பு கெடுதல். தற்கொலை தானே பண்ண போனேன், அப்போ என்ன உடம்பு மேலே ஆக்குற? குடு, ப்ராப்ளத்தை பற்றி அப்புறம் பேசலாம். நீங்களும் பிரச்சனையை மறக்கத்தான் குடிக்கிறீங்களா? நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படிதான். ஜி, குடியும் போது ஒரு மாதிரி இருக்கு, ஆனா குடிச்சா நல்லா இருக்கே ஜி. இன்னொரு பேக்கு போடுறியா? கொடுக்குறப்ப நல்லா இருக்கும், ஆனால் குடல் எரிஞ்சிடும், பார்த்துக்கோ. வாட்டர் பேக்கெட் தண்ணி ஊத்துறேன்டா. ஊத்துருமா? ஊத்தாமே நல்லா தானே இருக்கு. இருக்கும். ஒரு சிகரெட் கிடைக்குமா? பரவாயில்லையே, அடுத்த ப்ரமோஷன் ரெடி ஆகிட்டேன். நிறைய பிரச்சனை சொன்னியே, என்ன பிரச்சனை? என் பேர் பாஸ்கரஞ்சி. சரி, ஷார்ட்டா பாஸ்ன்னு வாங்க. இபி ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். எல்லாரையும் போல காலையில இருந்து சாமி கும்பிட்டு பரபரப்பாக சாப்பிட்டும் சாப்பிடாமையும் சாரோட்டை பிடிச்சி ஆஃபீஸ் போகிற சாதாரண ஆளுச்சி. இப்போல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கே ஒரே வெறுப்பாக இருக்குச்சி. காரணம் என் சூப்பரண்டன்ட்டு பேர் குரியன். இந்த அங்காடி தெரு படத்தில் இந்த கருங்காலின்னு ஒரு சூப்பர்வைசர் வருவான்ல, அவனோட பயங்கர டார்ச்சர் ஜீவன். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பிகாம் பாஸ் பண்ண வச்சு நான் என்ன போய் ஒரு நாயோட கேவலம் நத்துவாஞ்சி அந்த கடுவம் பூனை. ஒன்றும் இல்லை ஜி, போன வாரம் ஒன் டாய்லெட் போயிட்டு சீட்டில் உட்காந்தேன். யோ இங்க வாயா. சார் எங்கேயா போயிட்டு வர? ஒன் டாய்லெட் போகணும் சார். ஒண்ணுக்கோ ரெண்டுக்கோ எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும், உனக்கு தோணலையா? இதெல்லாம் வீடா இல்லை ஆஃபீஸா? ஒரு டிசிப்ளின் வேணா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள 97, 98 கரண்ட் பில் ரெவன்யூ டீட்டெயில்ஸ்லாம் வேணும். போயிடுத்து போயா. நீங்க அவன் அப்படி திட்டானேன்னு அடுத்த நாள் அவங்ககிட்ட பர்மிஷனுக்காக போய் நின்னுச்சு. சார் என்னையா? ஒன் டாய்லெட் போகணும் சார். உங்க வீட்டில் டாய்லெட் பாத்ரூம் எதுவுமே இல்லையா? எல்லாம் ஆஃபீஸில் வச்சுக்குவியா? நான் என்ன உனக்கு சூப்பரண்டா இல்லை டீச்சரா? போயா. எனக்கு மட்டும் எந்த அவமானம் இல்லாச்சு. எங்க ஆஃபீஸில் வசந்தின்னு ஒரு டெம்பரரி ஸ்டாஃப், ஏழை பொண்ணு, ஒரு நாள் ஓவர் டியூட்டின்னு ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை மட்டும் இருக்க வச்சு அந்த பொறுக்கி ராஸ்கல் இனிமே என்கிட்ட வந்து செருப்பு பிஞ்சிரும். சரியா காத்திருந்து பாஸ்டிங் வர நேரத்துல அந்த வசந்தி பொண்ணுக்கு வர வேண்டிய பர்மனன்ட் ஆர்டர் அவன் சொந்தக்கார பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துட்டாச்சு. அந்த ஏழை பொண்ணு தம்பி தங்கச்சி எல்லாம் படிக்க வைக்க முடியாதுன்னு யாரும் இல்லாத போது எங்க ஆபீஸ்லயே தான் கையாத்தின்னு தற்கொலை பண்ணிக்கிச்சு. இப்படிப்பட்ட அயோக்கியெல்லாம் உயிரோட இருக்கணுமாச்சு? சொல்லுச்சு. அதோ குடிச்சிட்டு போதையில் உள்ளாரேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றதெல்லாம் சீரியஸ் மேட்ரு. எனக்கு இருந்த அவசரத்துக்கு ஒரு பேமானி பையன்கிட்ட கந்து வட்டி கடன் வாங்கிடுச்சு. மாசம் மாசம் நான் வாங்குற சம்பளம் வட்டி கிட்ட பத்தலச்சு. ஒரு நாள் அவன் வட்டியும் கொடுக்க மாட்டேன், அசலியும் கொடுக்க மாட்டேன், வந்து பார்க்கவும் மாட்டேன். நானே பெரிய பூச்சாண்டி, எனக்கே பூச்சாண்டியா? லோன் வந்தனே அசல் அடிச்சிடனே. இப்போ கொடுங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே. இதான் கட்சி வார்னிங். கட்டாயமா நானே 2 நாள் உங்களை வந்து பார்க்குறேனே. வந்துடுவேன், பத்திரமா வந்துடணும். வட்டி கொடுக்க மாட்டேன். ஏய், வட்டியை குடிச்சிட்டு இதெல்லாம் வாங்கினே போ. இன்னைக்கு உன்னை துணியோட விட்டுக்கிறேன். வட்டி வரலமா உன அம்மனமா ஓட விடுவேன். ஆனாச்சு எவ்வளோ பிரச்சனை இல்லை, எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் யார் தெரியுமாச்சு? யார் அது? என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் போச்சடையான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பேர் எந்திரன், அதுக்கு முன்னாடி சிவாஜி, இனிமேல் லிங்கா. எப்போல்லாம் ரஜினி படம் ரிலீஸ் ஆகுதோ அப்போல்லாம் ஒரு பேர் மாற்றிப்பார். ஆனா எங்களை எப்படி கூப்பிட சொல்லியிருக்கேன் தெரியுமா? டியூடுன்னு. மை டியர் ஃப்ரெண்ட், ஷார்ப்பா 10 o'clock வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஷ்ஷாக கிளாஷ் வாங்கி கழுவி வைக்கிறேன். உன்னை அழந்து அழந்து ஊற்றி அப்படி ரசிக்கிறேன். உன்னை சாதா வாட்டர் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காது. அதனால பார்த்தியா, காஸ்ட்லி வாட்டர் பாட்டில் வாங்கி உன்னோட மிக்ஸ் பண்ணி அப்படியே உன் கலரை மாத்துறேன்.
உள்ள போறிய சும்மா போறேன் மிக்சரு காரா புந்தி ஆம்லெட் ஆஃப் ஆயில் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க பாரு சிக்கன் பெப்பர் ஃப்ரை அவனை உள்ள அனுப்புனால்தான் நீ திருப்தி அவனே அனுப்புறேன்ல. எல்லாரும் உள்ள போய் ஹாப்பியா இருக்கீங்களா நாச்சி? அப்புறம் ஏன் குடல் எரியுது? நீ உள்ள போனதுக்கு அப்புறம் கண்டவன்ட்டெல்லாம் செருப்படி வாங்குறேன். தேவை எனக்கு இவ்வளவு செருப்படி வாங்கினதுக்கு அப்புறம் கூட நான் உன் கூட லாஸ்ட் 20 years ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன்னா என்ன காரணம்? தட் இஸ் டியூட் ஆல்வேஸ் கியூட். உள்ள போறியா? பா கோவப்படாத, நான் தானே பேசிட்டேன். போடி போடி பட்டும். யார் அவன் பெர்மிஷன் இல்லாம உள்ள வந்தேன்? பார்த்துட்டேன் சரவணம் மீனாட்சி. டேய் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் அந்த சீரியலை என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணாதேன்னு. நான் பாஸ்கர். நீ சொன்னா நாங்க நம்பணும். ஆமா எங்க மீனாட்சியை காணோம்? வேணாடா டென்ஷன் பண்ணாத. அதே டென்ஷன்ல தான் நீ வழக்கம் போல மீனாட்சி கூட சண்டை போட்டு விட்டு வந்திருக்கீங்க மிஸ்டர் செல்வன். சொல்லிட்டு மாட்டேங்கிறாங்க. எப்போ பாரு இதே சொல்லிட்டு. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அண்ட் ஸ்வீட்டிங். சட்னி சாம்பார் அரைக்கிறதெல்லாம் சீக்கிரம் அரைச்சுக்க. ஒருத்தன் புடுங்கிறது கிளம்பிக்கிட்டு இருக்கான். டேய் என்ன இல்லப்பா ஈவி ஆபீஸ் போய் கரண்ட் ஆஃப் பண்ண தான் போறேன். அதுக்கு எதுக்கு இவ்வளவு டென்ஷனா கிளம்புற? நைட் ஆனா சரக்கு போட்டு அலும் பண்றது, பகலனா லேப்டாப்பை திறந்து வச்சு நீங்க சீனை போறது. ஏதாச்சும் உருப்படியா பண்ற. ஹலோ என்னது? ட்ரிங்க்ஸ் மீ ஓ மை காட் ஐ டோன்ட் லைக் திஸ். என்ன உமாக்கா அப்படி உத்து பாக்குறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கவே நான் அவ்வளவு யோசிப்பேன். ஏன்னா அதுல ட்ரிங்க்ஸ் என்ற வேர்ட் இருக்கு. ஓ இதுக்கு பேர் தான் கல்வி ஊத்துறதா? இந்த டூடே ஒரு ஆறுதல்னா என் சந்தோஷமே மகாதான். மகாலட்சுமி நான் ரொம்ப சைட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்றா பயந்துடுவேன். ஆனால் அவள் அப்படி கிடையாது, எனக்கு அப்படியே ஆப்போசிட். என்னம்மா இது? ஆர்ஃபனேஜ் டொனேஷன். அது சரி. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் மாசம் மாசம் நீ அனாதை குழந்தைகளுக்கு தானம் பண்ண போல இருக்க. தங்கம் விற்கிற வழிக்கு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தவனாமா? ஏங்க மாப்பிள்ளை யாரு? உங்க தங்கச்சி பையன் பாஸ்கர் தானே? அட்ஜஸ்ட் பண்ணிப்பான். என்னது? அந்த பாஸ்கர் ஏன் மாப்பிள்ளையா? சத்தியமா அந்த பயந்தவங்களை பழக்கி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்போ நான் அவரை தான் கட்டிப்பேன். மகா நீ என்ன சொன்னாலும் அந்த கோவ பயலுக்கு நான் உன்னை கட்டி வைக்க மாட்டேன். ஐடி கம்பெனில ஜம்முன்னு வேலைக்கு போற ஒரு பையனுக்கு தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். சொல்லுடி. இன்னைக்கு ஈவினிங் நம்ம மீட் பண்றோம்ல? ஆமாண்டி, வழக்கமா மீட் பண்ற இடம் தாண்டி. ஷார்ப்பா 5 மணிக்கு வந்துருவேண்டி. சரி லேட் பண்ணாம வந்துரு. ஓகேடி, பாய் டி. மகா யார் அந்த பயந்தாங்குழி பாஸ்கர் தானே? இல்லப்பா என் ஃப்ரெண்ட் எஸ் மது. எனக்கு தெரியுமா. உன்ன மாதிரி பொண்ணுங்க இத்தனை டீ போட்டு பேசினாலே என்ன மாதிரி அப்பனுங்க கண்டுபிடிச்சிருவாமா அந்த பக்கம் பேசுறது ஒரு டாதான்னு. உங்க அப்பா தானே நான் படிக்க ஹெல்ப் பண்ணாரு. இப்போ எதுக்கு திடீர்னு அவருக்கு என்ன பிடிக்காம போச்சு? உனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அப்பா குறை சொல்றாரு. அது ஏன் நேச்சர்? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவர் சொல்றது இருக்கட்டும். எனக்கு கூட ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படி ஆக்ஷன் ஹீரோக்களை தான் பிடிக்கும். ஒன்னு தெரியுமா, பொண்ணுங்களுக்கு மொரட்டுத்தனம் தான் பிடிக்கும். எங்க மொரட்டுத்தனமா இருக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணிக்க வந்த காரணமே நேத்து நடந்த சம்பவம் தான் ஜி. எங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் எங்க அப்பா கேட்க மாட்டேங்கிறாரு. சீரியஸா வேற மாப்பிள்ள பாக்குறாருப்பா. என்ன என்னவோ நீ உங்க அப்பா பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்றதுதான் சரின்னு தோணுது. என்னடி பேசிட்டு இருக்கும்போது அடிக்கிறா? இங்க பார், நாளைக்கு ஊரை விட்டு ஓடி போறோம். ஊரை விட்டா? காலையில 8 மணிக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல நான் நிப்பேன். நீ வர. நேரா திருத்தணிக்கு போறோம். தாலி கட்டிட்டு எங்க அப்பா முன்னாடி வந்து நிக்கிறோம். உங்க அப்பா ஒத்துக்கலனா அவரை வீட்டை விட்டு துரத்த வேண்டியது.